அந்த ஆக்சிடென்ட்டை சந்தித்த அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவர்களுடைய அந்த இழப்பிலே நான் அவர்களோடு அந்த துக்கத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து பேசுவதற்கு காரணம், நாம் அப்படிப்பட்ட சிக்கலில் இருக்கின்ற பொழுது எப்படி நடந்து கொள்வது என்றது. ஒரு ஆவின் பூத் நடத்துகிற ஒருத்தர் கரூரில் ஆஃபீஸ் மூடிட்டு வெளியில் வந்திருக்கார். அவர் கார் நின்று இருக்க, காரை எடுக்க போகும்போது காருக்கு அடியில் கொஞ்சம் ஒரு சாரப்பாம்போ ஒரு நாகப்பாம்போ சேர்ந்து இருந்திருக்கு. சரியா, இவருக்கு வீட்டுக்கு போக அவசரம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு குச்சியை எடுத்து அதை தட்டியிருக்கார். சாரப்பாம்பு ஓடிருச்சு. பாருங்க, நாகப்பாம்புக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா சூழல் அசாதாரணமான சூழல். அசாதாரணமான சூழல் ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்க உங்களை பற்றி மட்டுமே கவலைப்படாமல் அதை எப்படி அணுகுவது என்று புரிந்து கொள்வதற்கு பெயர் தான் கல்வி. பிசிக்ஸ் 10th படிக்கிறோம்ல, பஸ்ல இருந்து இறங்கும் போது பஸ் ஓடுற அளவுக்கு தான் ஓடணும் அப்படின்னு புரிஞ்சுதுன்னா நீ 10th பிசிக்ஸ் படிச்சதுக்கு அர்த்தம். இறங்கி பின்னோக்கி ஓடுனா கீழே விழுந்துருவ அப்படின்னா நீ பிசிக்ஸ் சரியா படிக்கலன்னு அர்த்தம். படிப்புங்கிறது என்னதுங்கிறனால நம்ம சூழல்ல எல்லாம் நல்ல மார்க் வாங்கிட்டு ஏதோ யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கலெக்டர், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், நீட் படிச்சு டாக்டர், மற்றவங்க எல்லாம் யாருங்கிறனா? அதெல்லாம் படிச்சவன் இல்லையா? அவனுக்கு அறிவு எல்லாம் ஒரே பக்கத்துல போய் ஓடக்கூடாதுங்கிறதுனால சொல்றேன். கோவம் வந்துருச்சா நாகப்பாம்புக்கு? அது என்ன பண்ணிருக்குங்க, வேகமா சுத்தி படம் எடுத்திருக்கு பாருங்க. முன்னால அதை பார்த்து பயந்துட்டாருங்க. பயந்து பின்னால ஓடி வந்தார் பாருங்க. கால் தடிக்கு விழுந்து தலையில் அடிபட்டு இறந்துட்டார். பாம்பு கடிச்சு இறக்கல. நான் இந்த சூழல் உங்களுக்கு முன்னால வீசுறேன். ஒரு முறை என்னுடைய கிச்சன்ல, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க கிச்சன்ல எலி வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயம். இவனோட துள்ளி குதிச்ச பாருங்க. எப்பவுமே எங்க பாப்பா என்ன அடிச்சது கிடையாது. முதுகுல பல்லார்னு ஒண்ணு வச்சார். எலி மேல விழுந்ததுன்னா சாவ மாட்டேன், இப்படி விழுந்தனா செத்துருவேன். சின்ன வயசுல நான் கேட்டதுங்க, சின்ன வயசுல நான் கேட்டது how to deal with unexpected situations. அசாதாரணமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான திடம் இருக்குல்ல, புத்தி வலிமை இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் கல்வி. இந்த கல்வி வெறும் பட்டங்களால் வராது. அவேர்னஸ், தொடர்ந்து அவேர்னஸ்ல இருக்கணும். தொடர்ந்து நீங்கள் அந்த விழிப்புணர்வில் ஆமாவன்னு கேட்கறது இல்லை. யாரோ ஒன்று சொன்னாங்க, இப்படி சொல்றாங்களாமே, அப்படி சொல்றாங்களாமே எல்லாம் நம்பாத. சட்டத்திற்கு முன்னால் ஒரு சிக்கல் இருக்கின்ற பொழுது அந்த சிக்கலை அவர்கள் பார்ப்பார்கள், சொல்வார்கள், பத்திரிகையில் வரும், அப்போ நம்பு. கல்வி என்பது என்ன? ஆமாமே அப்படியாமே. ஒரு ஒரு ரகசியத்தை சொல்லவா? உங்களை நீங்கள் யாரையேனும் நேசிக்கிறீர்களா? இந்த சகோதரி சொல்றது மனசில் எழுதி வச்சுக்கோ. ஒருவரோடு நீங்கள் உறவாக இருக்கிறீர்கள் என்றால் அவர்களை பற்றி தெரிந்ததை நம்புங்கள்.